வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் கோடீஸ்வரன் எப்படி ஆகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வடிவேல் காமெடி மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவில் வரும் சில சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நாமளும் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே போல் ஃபினான்ஸ் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பங்குச்சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு பின்வரும் ஸ்டெப்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது, கட்டாயம் கடைப்பிடிக்கணும். முதல்ல பணம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்மளால் கோடீஸ்வரன் ஆக முடியாது. பணக்காரன் ஏன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறான், ஏழை ஏன் மேலும் மேலும் ஏழை ஆகிறான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் இல்லாமல் தான் பலரும் ஏழையாகவோ அல்லது நடுத்தர குடும்ப வாழ்க்கையோ விதியேன்னு வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வலையில நாமும் சிக்காமல் இருக்கணும். பணக்காரனா மாற வங்கிகள் எப்படி செயல்படுது, எப்படி முதலீடு செய்வது, எப்படி பணத்தை சேமிப்பது போன்ற சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து இருந்தால் தான் நம்மளால கோடீஸ்வரன் என்ற இலக்கையை அடைய முடியும். ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் முதலாளியாக இருக்கணும்னா வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள், முதலீட்டாளர்கள் என அனைவரையும் நிர்வகிக்க தெரிஞ்சு இருக்கணும் இல்லையா? அதே போல் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் பணத்தை நிர்வகிக்க தெரிஞ்சிருக்கணும். முதலீட்டுக்கான வழிகள் என்ன, சீக்கிரமாக செலவு செய்கிறது எப்படி, கடன்களை குறைப்பது எப்படி, இக்கட்டான சூழலை சமாளிப்பது எப்படி, இதுக்கெல்லாம் பதில் உங்கள்கிட்ட இருந்தால் கோடீஸ்வரன் என்ற இலக்கை நீங்களும் ஈஸியாக அடைய முடியும். மற்றவங்களை விட வேகமாகவும் தனித்துவமாகவும் இருந்து கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவங்க நீங்கள். ஆனால் முதலீடு மட்டும் மற்றவங்கள போலவே செய்து கொண்டு இருந்தால் நீங்கள் எப்படி கோடீஸ்வரனாக ஆக முடியும்? அதுக்கு நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றவங்கள போலவே எஃப்டி, ஆர்டின்னு பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வட்டி பணவீக்கமே விழுங்கிடும். புரியலையா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ரூபாய் தந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட சொன்னால் எவ்வளோ லிட்டர் கிடைத்தது? 1 லிட்டருக்கும் மேலே. அதுவே இப்போ 100 ரூபாய் கொடுத்து 1 லிட்டருக்கும் குறைவான பெட்ரோல் தான் கிடைக்கும் இல்லையா? இதுதான் பணவீக்கம். அந்த பணவீக்கத்தை தாண்டி நமது முதலீடு வளர்ந்தாதான் நம்மளால் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகிட்டா நம்ம விருப்பத்துக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி குவிக்கலாம், பிடித்தமான இடங்களுக்கு செல்லலாம்னு என சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான கோடீஸ்வரர்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க கோடீஸ்வரர்களாக என்றுமே தங்களை காட்டிக்கிறதில்ல. பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற வாரன் பஃபட் ஆனாலும் சரி, ரத்தன் டாட்டாவானாலும் சரி, அவங்க சர்வசாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. தேவைக்கு அதிகமாக எதையும் வாங்கி குவிக்கிறதில்ல, பகட்டாக காட்டிக்கிறதும் இல்லை. உண்மையில் பணக்காரர்கள் தங்களை பணக்காரங்களாக காட்டிக்க விரும்புறதில்லை, மாறாக அவங்க உண்மையான பணக்காரராக வாழ்கிறாங்க. எனவே அவர்களை பின்பற்றி நாமும் சிக்கனமாக இருக்க பழகணும். அப்போது நான் பிடித்ததை வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்கலாம், தேவைக்காக மட்டும் வாங்கலாம், ஆசைக்காக இருக்கக்கூடாது. பணிக்கு போயிட்டு வர்றதுக்கு பைக் வேண்டும்னா அது தேவை. ஆனால் அதோட விலை 80,000 ரூபாயா அல்லது 5 லட்சம் ரூபாயா என்று தேர்ந்தெடுக்கிறதுல தான் நம்மளோட திறமையை ஒளிஞ்சிருக்கு. கடனை வச்சுக்கிட்டு கோடீஸ்வரன் ஆக வேணும்னு நினச்சா அது பலன் கொடுக்காது. எனவே உங்களுக்கு கடன் இருந்தால் அதனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு முதல்ல யோசிங்க. இதுதான் பணக்காரன் ஆகிறதுக்கு முதல் படி. பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி கடன்களை குறைக்க முடியும். இது குறித்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன கடனிலிருந்து பெரிய கடன் என்ற முறையில், அப்படி இல்லைன்னா அதிக வட்டி கொண்ட கடனிலிருந்து குறைந்த வட்டி கொண்ட கடன் என்ற வரிசையில் கடன்களை குறைக்க முடியும். நமது இலக்கு 1 கோடி என இருக்கும்போது மலைப்பாக இருக்கும். அதனை பல்வேறு படிநிலைகளாக பிரித்து வச்சுக்கலாம். 1000 ரூபாய், 5000, 10,000, 25,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி என இலக்கை பிரித்து வச்சு அதை அடைய முயற்சி செய்யலாம். முதல் இலக்கு 1000 ரூபாய். இதனை எளிதாக அடைய முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து 5000 ரூபாய், அடுத்து 10,000 ரூபாய் என கடந்து 1 லட்சத்தை அடையும் போது நமது இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை எளிதாக வந்துடும். அந்த நம்பிக்கை தான் உங்களை 1 கோடி என்ற இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போக போகுது. நம்ம கோடீஸ்வரர்களுக்கு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது ரொம்ப அவசியம். அனைத்து பணத்தையும் ஒரே துறை சார்ந்த சாதனத்தில் முதலீடு செய்தால் ரிஸ்க் அதிகம். ஒரு போர்ட்ஃபோலியோவில் பங்குகள், பத்திரம் சார்ந்த முதலீடுகள், தங்கம், எஃப்டி, ஆர்டி, மருத்துவ காப்பீடு, டேர்ம் இன்சூரன்ஸ் இருப்பது அவசியம். இந்த போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கு ஏற்றபடி எப்படி உருவாக்குறதுங்கிறத விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மாத சம்பளக்காரர்களால் கோடீஸ்வரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாம் வருவாயை பல்வேறு வகையில் அதிகரிக்க செய்யணும். 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை வாடகைக்கு விடலாம். நமது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். எஃப்டி, ஆர்டி ஆகியவற்றுக்கு வட்டி கிடைக்கும். இந்த பணத்தை செலவு செய்யாமல் மீண்டும் மீண்டும் முதலீடு செய்யணும். இப்படி திரும்ப திரும்ப செய்கிறதன் மூலமாக நமது இலக்கான 1 கோடிங்கிறத ஈஸியாக அடைய முடியும்.
இதுவரை நான் சொன்ன வழிமுறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் கோடீஸ்வரன் என்ற இலக்கை ஈஸியாக அடையலாம். மேலும் முதலீடு எவ்வாறு செய்கிறது என்பது குறித்து நமது சேனலில் தொடர்ந்து வீடியோ வரப்போகுது. கடன்களை எப்படி குறைக்கிறது, போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது எப்படி, முதலீட்டை சரியாக செய்கிறது எப்படி என பல வீடியோக்களை தொடர்ந்து போட போகிறேன். இதனை அறிந்து கொள்ள நமது பங்குச்சந்தை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா. இதுவரை